அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாகத் தொடங்குவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 திருவசனங்கள் 27 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சொல்லேன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, Jesus wants to restore to women her dignity, to the child home, to the family its sanctity. இயேசு பெண்களுக்கு மாண்பையும் குழந்தைகளுக்கு அகம், வீடு அல்லது எங்கே சார்ந்து இருக்கிறோமோ சேஃப்டி, நான் இங்கு இருந்தால் எனக்கு பயமில்லை என்கிற வகையில். ஆகவே தான் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனோம்னா கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போகலாம் என்று தொந்தரவு செய்வார்கள். வீடு என்பது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். அதை இயேசு தருகிறார். டு த விமன் ஹர் டிக்னிட்டி, பெண்களுக்கு மாண்பு, குழந்தைகளுக்கு இந்த பாதுகாப்பு. டு த ஃபேமிலி இட்ஸ் சாங்டிட்டி, குடும்பங்களுக்கு அந்த புனிதமான தன்மை. குடும்பம் என்பது இறைவன் உண்டாக்கிய ஒரு நிறுவனம். இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். கடவுள் ஏற்படுத்தியது. ஆகவே அது இந்த புனிதத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அந்த கருத்தில் தான் இன்றைய நற்செய்தி அமைகிறது. அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையார் இல். இதற்கு விளக்கம் அடுத்து வருகின்ற வரிகளில் காணலாம். நெஞ்சில் அறம் இருந்தால் நடத்தையில் அழகு இருக்கும். நடத்தையில் அழகு இருந்தால் இல்லத்தில் இசைவிருக்கும். இல்லத்தில் இசைவிருந்தால் தேசத்தில் ஒழுங்கிருக்கும். தேசத்தில் ஒழுங்கிருந்தால் எங்கும் அமைதி இருக்கும். ஆக அடிப்படையிலே அரண் கடை நின்றாருள் எல்லாம். அரண் எனப்படுவது அறம் செய்ய விரும்பு என்னெல்லாம் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் நல்லவைகள். நல்லவைகளை விரும்பு, நல்லவைகளை செய். அதன் வழியாக உனக்கும் நல்லது கிடைக்கும், பிறருக்கும் நல்லது விளையும். எங்கும் அந்த இசைவு தன்மை இருக்கும். வாழ்க்கையில் வளம் பெற சாதாரண அறிவை விட ஆன்மீகம் அவசியம். ஆன்மாவை பற்றியும்
மனதை பற்றியும் அறியவும் கட்டுப்படுத்தவும் பக்தி வேண்டும். வாழ்க்கையில் வளம் பெற சாதாரண அறிவை விட ஆன்மீகம் அவசியம். ஆன்மாவை பற்றியும் மனதை பற்றியும் அறியவும் கட்டுப்படுத்தவும் பக்தி வேண்டும். அந்த பெற்றோர்களே, பெரியவர்களை பார்த்துத்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகின்றன. இது வார்த்தைகளாகட்டும் செயல்பாடுகளாகட்டும், பெரியவர்கள் எப்படி செய்கிறார்கள். ஆகவேதான் நான் அடிக்கடி வலியுறுத்துவது, குழந்தைகளை கூட்டி வாருங்கள், அருகில் வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இப்பொழுது நீ முட்டி போட வேண்டும், இப்பொழுது கை கூப்ப வேண்டும், இப்பொழுது ஜெபிக்க வேண்டும், பக்தியாக இருக்க வேண்டும், பராக்கு பார்க்க கூடாது, கை கூப்பு, வணங்கு. இப்படி செய்யும் பொழுது அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். இதுதான் கட்டுப்பாடு. என்னுடைய விருப்பத்தின்படி ஓடுவது விளையாடுவது அல்ல. அநேக குழந்தைகள் என்ன பார்க்கிறோம், நம்ம இங்கே ஆலயத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா நல்ல விசாலமாக வழி இருக்குதா, ரெண்டு பெஞ்சுகளுக்கு இடையே அது உடனே விளையாட ஆரம்பிக்கும். ஒரு சுதந்திரம் வேணும் என்கின்ற வேட்கை, பிறர் தன்னை பார்த்து பாராட்ட வேண்டும் என்ற எக்ஸிபிஷனிசம், அது குழந்தைக்கு உண்டு, பெரியவங்களுக்கும் உண்டு. அந்த குழந்தைக்கு வெளிப்படுத்துவது அந்த கட்டுப்பாடு இல்லாத தன்மை. அப்ப யாரு கட்டுப்படுத்தணும்? தாய். இழுத்து பக்கத்துல உட்கார வைக்கணும். நெல்லு. அந்த தாய் கொஞ்சம் செல்லமா இருந்தான்னா அது முறுக்கிட்டு போகும். தாய் கட்டுப்பாடை இது ஏற்காது. ஐயோ குழந்தையாச்சுன்னா அது அப்படிதான் செய்யும். குழந்தைக்கு தெரியும், அன்பும் தெரியும், பாசமும் தெரியும், கட்டுப்பாடும் தெரியும். இந்த பக்தி என்பது இந்த கட்டுப்பாட்டின் உச்சத்தில் இருக்கிறது. எப்பொழுதும் நான் விழிப்பாக இருத்தல் வேண்டும். நான் எப்பொழுதும் தயாராக இருந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும். குட் தாட்ஸ் bear good fruit, bad thoughts bear bad fruit, and man in his own gardener. நல்ல எண்ணங்கள் நற்கனி தரும், தீய எண்ணங்கள் தீய கனி தரும். மனிதனே அதன் தோட்டக்காரன், நன்றும் தீதும் பிறர் தர வாரா. ஆகவே நன்மைகள் வேண்டுமா, அதை நான் விரும்ப வேண்டும், விளைவிக்க வேண்டும். தீயவைகள் தானா வரும். ரோஜா செடி வேணும்னா தான் கஷ்டம். நிலத்தை கொத்தி வச்சு அதை பராமரிச்சா தான் ரோஜா செடி கிடைக்கும். புல்லு வேண்டும்னா தானா வரும், முள்ளும் தானா வரும். தீய எண்ணங்கள் அப்படி. எனவே இந்த நற்செய்தியானது மனிதனுடைய உள்ளத்தின் மாச்சரியம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கை அமைகிறது. இந்த திருமணம் என்கின்ற நிறுவனம் இறைவன் அமைத்தது. ஆகவேதான் திருமணத்தை நாம் கோவிலில் வந்து இறைவனுடைய சந்நிதியிலே செய்கிறோம். அது மட்டுமல்ல, திருச்சபையினுடைய திருமணம் என்பது உடைபட முடியாது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், there is no divorce in Catholic marriages. கத்தோலிக்க திருமணங்களில் மனமுறிவு என்பது கிடையாது. நோ டிவோர்ஸ். இந்த கோர்ட்டு வழக்கெல்லாம் கொடுக்கிற அந்த திருமண முறிவு திருச்சபையில் இல்லை. there is separation, there is nullity. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. டிவோர்ஸ் என்பது வேறு, நல்லிட்டி என்பது திருமணமே இல்லை என்று சொல்வது. செப்பரேஷன் என்பது முடியாத கட்டத்தில் பிரிந்திருப்பது. 24 மணி நேரமும் குடிச்சிட்டு இருக்கிறான். கோயில் கல்யாணம், எந்த விதமான தடையும் இல்லை, உணவும் இல்லை. 24 மணி நேரம் குடித்து கொண்டு மனைவியையும் பிள்ளைகளையும் நிர்பந்தித்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட நரகத்திலும் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. செப்பரேஷன், பிரிந்து வாழலாம். ஆனால் திருமணத்தை உடைப்பது என்பது முடியாது. இப்படிப்பட்ட தன்மைகளைத்தான் திருச்சபை இந்த திருமணத்தினுடைய தயாரிப்பு, அதனுடைய மறைக்கல்வி,
வகுப்புகளிலே, தயாரிப்பு வகுப்புகளிலே இதனுடைய ஆழத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் இறைவன் அமைத்து வைக்கின்ற வாழ்க்கை, அதற்கு தயாரிக்கின்றோம். ஏதோ இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன், அந்த சந்தையில போய் பார்த்தேன், எனக்கு இந்த மாடு பிடிச்சது அப்படின்னு ஓடிட்டு வந்தோமா? அப்படி அல்ல திருமணம். குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து அதை சம்மதித்து அதன் பிறகு 2 பங்கு கோவில்களிலும் அவர்களை பற்றிய அறிவிப்பு கொடுத்து அவர்களை இந்த இல்லறம் என்ற நல்லறத்தில் திருச்சபை இணைத்து வைக்கிறது. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் என்று சொல்வதை போல இறை சன்னிதானத்தில் நடக்கப்படுகின்ற திருமணங்கள் உடைக்கப்பட முடியா. அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள நம்முடைய திருமணங்களை பற்றிய கருத்துக்களை அவ்வப்பொழுது வருகின்ற நற்செய்தி நமக்கு தருகிறதை எடுத்து உணர்ந்து வாழ்வோம். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, நீர் இந்த திருமணத்தின் புனிதத்தை, குடும்பத்தினுடைய புனிதத்தை, அதனுடைய பாதுகாப்பை, பிள்ளைகளுக்குரிய ஒரு பாதுகாப்பை, அவர்களுக்குரிய அந்த வாஞ்சையான அன்பை தர வேண்டும் என்பதிலே நீர் மிகவும் குறியாக இருக்கின்றீர். பிறருக்கு அழுத்தம் திருத்தமாக போதித்தும் இருக்கின்றேன். உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழ்க்கையின் இப்படிப்பட்ட விழுமியங்களை நாங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் வாழவும் செய்தருளும். எங்கும் உமது அருளினால் மக்கள் நலமும் வளமும் பெறுவார்களாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.